வணக்கம். புதிய தலைமுறையின் பெருஞ்செய்திக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். விண்வெளி ஆராய்ச்சியில் பிற நாடுகள் மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு இந்தியாவின் வளர்ச்சியை சர்வதேச அரங்கில் நிலைநிறுத்தி இருக்கிறது இஸ்ரோ. அதில் அளப்பரிய பங்களிப்பை தந்து கொண்டிருந்தது தமிழகம். ஆனால் அண்மை காலமாக அந்த பங்களிப்பு கணிசமாக குறைந்துவிட்டதோ என்கிறது புள்ளி விவரம். இந்த நிலையில்தான் இஸ்ரோவின் 3வது ஏவுதளத்தை தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ஏன் அமைக்கக்கூடாது என்கிற கேள்வி எல்லா தரப்பிலும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. பூகோள ரீதியில் தேவையான அனைத்து தகவமைப்புகளும் இருந்தும் அதனை இஸ்ரோ ஏன் இதுவரையில் கண்டுகொள்ளவில்லை என்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. இதுபோன்ற கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளின் விளக்கத்தோடு பதிலளிக்கிறது இன்றைய பெருஞ்செய்தி. பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தியோடு இணைந்திருங்கள். விண்வெளி ஆராய்ச்சியில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக முன்னேறி வரும் இஸ்ரோவிடம் எத்தனை ராக்கெட் ஏவுதளங்கள் இருக்கின்றன, அதன் சாதக பாதகங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் மொத்தம் 3 ராக்கெட் ஏவு மையங்கள் உள்ளன. இவற்றில் திருவனந்தபுரம் தும்பா ராக்கெட் ஏவுதளம் குறைந்த தொலைவில் சென்று வானிலை குறித்து ஆய்வு செய்யும் செயற்கைக்கோள்களையே இங்கிருந்து ஏவ முடியும். பூமத்திய ரேகை பகுதிக்கு மிக அருகில் இருப்பதும் திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி திரவ எரிபொருள் மையத்தின் அருகில் இருப்பதும் இதன் சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் கிழக்கு கடற்கரையோர பகுதியில் இருந்து அனுப்பினால் ராக்கெட்டின் பயணம் எளிதாக இருக்கும் என்பதால் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஏவுதளம் அமைக்கப்பட்டது. இதனால் தும்பா ஏவுதளம் தற்போது பயன்பாட்டில் இல்லை. ஒடிசா ஏவுதளத்தை பொறுத்தளவில் கிழக்கு கடற்கரையோரத்தில் உள்ளது மட்டுமே சாதகமான அம்சம். அதேபோல் பாதகம் என்று பார்த்தால் செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு செலுத்தும் அளவிற்கு தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது. மேலும் பூமத்திய ரேகைக்கு மிக தொலைவில் இருப்பதால் பெரும்பாலும் போர்களில் பயன்படுத்தும் ராக்கெட்டுகளை சோதனையிட மட்டுமே இவை பயன்படுத்தப்படுகின்றன. இறுதியாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள 2 ஏவுதளங்கள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன. இவை கிழக்கு கடற்கரையோரத்தில் உள்ளன. பூமத்திய ரேகை பகுதிக்கு அருகில் இருக்கின்றன. உலகிலேயே அதிநவீன வசதிகள் கொண்ட ஏவுதளங்கள் என்பது மட்டுமே சாதகமான அம்சம். பாதகங்கள் என்று பார்த்தால் புயலுக்கு வாய்ப்புள்ள பகுதி, கனமழை பெய்ய வாய்ப்புள்ள பகுதி. எனவே வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே இங்கு பணிகள் நடைபெறும். கட்டமைக்கப்பட்ட ராக்கெட்டுகள் மற்றும் அவற்றிற்கு தேவையான எரிபொருட்கள் ஆகியவை மகேந்திரகிரியில் இருந்துதான் கொண்டு வரப்பட வேண்டும். புதிய தலைமுறைக்காக பாரதி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே 2 ஏவுதளங்கள் உள்ளன. பல செயற்கைக்கோள் திட்டங்கள் செயல்பாட்டில் இருப்பதாலும் பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவிட இந்தியாவை அணுகுவதாலும் 3வது ஏவுதளம் அமைப்பது என்று இஸ்ரோ முடிவெடுத்திருக்கிறது. இந்த ஏவுதளம் அமைக்க பொருத்தமான இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் குலசேகரப்பட்டினம் என்பது பெரும்பான்மையோரின் கருத்து. 3வது ஏவுதளத்திற்கு எந்த அடிப்படையில் குலசேகரப்பட்டினம் பொருத்தமாக இருக்கும் என்று நமது செய்தியாளர் முரளிதரன் தொடுதிரை மூலமாக விளக்குகிறார். முரளிதரன், நீங்க. நன்றி கணேஷ். அதாவது இஸ்ரோவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஏவுதளமாக ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளம் இருக்கிறது. இந்த ஏவுதளத்தை பொறுத்தவரை 2 ஏவுதளங்கள் அங்கே ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கின்றன. ஸ்ரீஹரிகோட்டாவில் 2 ஏவுதளங்கள் இருந்தாலும் தற்போது ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 60 ராக்கெட்டுகளை ஏவ வேண்டும் என்பது இஸ்ரோவின் திட்டமாக இருக்கிறது. இப்படி 60 ராக்கெட்டுகளை ஏவும் நிலையில் அதற்கு கூடுதலாக ஒரு ஏவுதளம் தேவைப்படுவதால் கூடுதலாக ஒரு ஏவுதளத்தை எங்கே அமைப்பதென்று அதற்கான பணிகளை துவக்கிய போது குலசேகரப்பட்டினம் என்பது மிக ஒரு உகந்த இடமாக காணப்பட்டது. குலசேகரப்பட்டினத்தை பொறுத்தவரை அதில் என்னென்ன சாதக அம்சங்கள் இருக்கின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். குலசேகரப்பட்டினத்தை பொறுத்தவரை அது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிறது. இப்போது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒரு ராக்கெட்டை ஏவினால் அந்த ராக்கெட் இலங்கையின் மீது பறக்காமல் இருப்பதற்காக அதனை 8 டிகிரி அளவிற்கு சற்றே திசை திருப்பி அனுப்ப வேண்டியிருக்கிறது. ஆனால் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பினால் அப்படியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அது நேராக பூமத்திய ரேகையை நோக்கி செல்லும். தவிர ஸ்ரீஹரிகோட்டா என்பது பூமத்திய ரேகையிலிருந்து மிகவும் தள்ளி இருக்கிறது. ஆனால் குலசேகரப்பட்டினம் சற்று அருகில் இருக்கிறது. இதேபோல GSLV ராக்கெட்டை அனுப்பும் போது பூமத்திய ரேகையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது ஸ்ரீஹரிகோட்டா. குலசேகரப்பட்டினம் சற்று அருகில் இருக்கிறது. இப்போது ஒரு டிகிரி தள்ளுவதற்கு பல லட்சம் ரூபாய் செலவழித்து அதற்கான எரிபொருளை அனுப்ப வேண்டும். 8 டிகிரி அளவிற்கு எரிபொருளை செலவழித்து
அந்த ராக்கெட்டை திசை திருப்ப வேண்டியிருக்கும் நிலையில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பினால் அந்த எரிபொருள் மிச்சமாகும். அந்த அளவிற்கு நாம் டிரான்ஸ்பாண்டர்களை அதனுடன் இணைத்து அனுப்ப முடியும். இதையெல்லாம் விட மிக முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால் மகேந்திரகிரி குலசேகரப்பட்டினத்திற்கு அருகிலேயே இருக்கிறது. சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளேயே இருக்கும் நிலையில் அங்குதான் LPSC என்று சொல்லக்கூடிய ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையத்திலிருந்து திரவ எரிபொருளை நிரப்பி இங்கு கொண்டு வர முடியும். முரளிதரன், உங்களுடைய அந்த விரிவான தகவல்களுக்கு குலசேகரப்பட்டினம் எந்தெந்த விதங்களில் ஏற்ற ஒரு இடம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு என்பது மிக்க நன்றி. மீண்டும் நாம் உங்களுடைய தகவல்களை கேட்கலாம். அதற்கு முன்பாக மற்றும் ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டால் அந்த பகுதி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சாத்தியமா? ஏவுதளம் அமைந்தால் தூத்துக்குடி மாவட்டத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு அறிவியல் அடிப்படையிலும் பூகோள ரீதியாகவும் மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது. மறுபுறம் கடல், வான்வழி மற்றும் தரைவழி என அனைத்து வகையான போக்குவரத்து வசதிகள் தூத்துக்குடியில் இருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு விண்வெளி நிலையத்திற்கான உபகரணங்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கும் இங்கே சில ஏற்றுமதி பொருட்களை அனுப்புவதற்குமான துறைமுக வசதிகள் வேண்டும். அது தூத்துக்குடியில் அமைந்திருக்கிறது. அதுபோல் விமான நிலையமும் தூத்துக்குடியில் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஏனைய விண்வெளி மையங்கள் இங்கேயே இருப்பதனாலேயே இந்த பொருள்களை எல்லாம் வைத்து இங்கே ஒன்று திரட்டி நம்ம ராக்கெட் செலுத்துவதற்கு ஒரு சிறந்த இடமாகத்தான் இந்த இடம். இது ஆரம்பத்தில் இந்த இடம் பரிந்துரைக்கப்பட்டது என்பதும் ஒரு வரலாற்றில் உண்மை. தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல, ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதன் மூலம் தென் தமிழகமே பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சியை எட்ட முடியும் என்கிறார் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி. கிட்டத்தட்ட 5000-10,000 பேருக்கு நேரடியாகவும் இன்டைரக்டாக வந்து ஒரு 50,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இது மாறும். அது மாத்திரம் இல்லாமல் லிட்ரஸி ரேட்டில் எடுத்துட்டோம்னா தென் தமிழகம் மிக முன்னிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடங்கிய ஒரு இடமாக இருக்குது. எல்லாரும் லாயர்ஸு, டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸாகவே போயிட்டுருக்கிற இதை தவிர்த்து ரிசர்ச்சில் இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளில் வந்து மாணவர்கள் வந்து அதில் ஆர்வம் காட்ட தொடங்கலாம். விண்வெளி நிறுவனம் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்தது என்றாலே அதை சூழ்ந்திருக்கின்ற மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, அதாவது சாதாரணமாக ஒரு 4ஆம் தர மக்களுக்கு அல்லது அடுத்த தளத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் சராசரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது பணப்புழக்கம் அதிகமாகனால அந்த அக்கம் பக்கத்தில் உள்ள பகுதி வந்து பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கிறது. குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டால் வேலைவாய்ப்பு பெருகுவதோடு தமிழ் விஞ்ஞானிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுமா என்பது குறித்து பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து மேலும் பல தகவல்களையும் தொகுப்புகளையும் பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.